கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். May all glory be to God's holy name today. தேவன் ஒரு புதிய நாளை தந்திருக்கிறார். God has given us a good Sunday morning. தேவன் தாமே இந்த நாளிலே நம்மோடு தேவன் பேசுவாராக. May God speak with us through His word of God today. இயேசுவின் நாமத்தில் எடுக்கிறோம் நல்ல பிதாவே. In the name of Lord Jesus Christ we pray. Amen. Amen. இந்த நாளிலே என்னுடைய பிரசங்க தலைப்பானது The topic of our message today is திறமையும் உண்மையும். talent and faithfulness. மனிதர்களிடம் வாய்ப்புகளையும் திறமைகளையும் கொடுக்கப்பட்டாலும் அதை உத்தமத்தோடும் உண்மையோடும் அந்த வாய்ப்புகளை பயன்படுத்தி முன்னேறுவோம். Let us make use of them honestly and faithfully to develop ourselves even though we have been given skills or talents in our lives. முதலாவது குறிப்பாக As my first point, திறமைக்கான வாய்ப்பு. chance given for one's skill or talent. மத்தேயு புத்தகம் 25:15-21 வாசிப்போம். The book of Matthew chapter 25 verse 15. அவனுடைய திறமைக்கு தக்கதாக ஒருவனிடத்தில் 5 தாலாந்தும் ஒருவனிடத்தில் 2 தாலாந்தும் ஒருவனிடத்தில் 1 தாலாந்துமாக கொடுத்து உடனே பிரயாணப்பட்டு போனான். To one he gave 5 bags of gold, to another 2 bags, and to another 1 bag, each according to his ability. Then he went on his journey. தேவனுடைய பிள்ளையே, O children of God, நல்ல வாய்ப்புகளை பயன்படுத்திக்கொள். make use of good opportunities in your life. மனித முயற்சி அதாவது திறமைக்கு முடிவு உண்டு. Human effort or skill will end one day. பிரயோஜனமற்றதா இருக்கிறது. It is useless. இரண்டாவது குறிப்பாக As my second point, உண்மைக்கான வாய்ப்புகள். chance given for one's faithfulness. வசனம் 21. The book of Matthew chapter 25 verse 21. அவனுடைய எஜமான் அவனை நோக்கி, நல்லது உத்தமமும் உண்மையுமுள்ள ஊழியக்காரனே, கொஞ்சத்திலே உண்மையாய் இருந்தாய், அநேகத்தின் மேல் உன்னை அதிகாரியாய் வைப்பேன், உன் எஜமானுடைய சந்தோஷத்துக்களே பிரவேசி என்றான். His master replied, well done, good and faithful servant. You have been faithful with a few things. I'll put you in charge of many things. Come and share your master's happiness. அநேக பிரதிபலன் உண்டு. There will immense response or results. உண்மையா இருக்கும்போது உயர்வு உண்டாயிருக்கும். When we are faithful, there will always be some advancement. மூன்றாவது குறிப்பாக As my third point, திறமையும் உண்மையும் அற்றவன். skill and the one who is faithful. மத்தேயு 25:24. The book of Matthew chapter 25 verse 24. ஒரு தாலாந்தை வாங்கினவன் வந்து, ஆண்டவனே, நீர் விதைக்காத இடத்தில் அறுக்கிறவரும் தெளிக்காத இடத்தில் சேர்க்கிறவருமான கடினம் உள்ள மனுஷன் என்று அறிவேன். Then the man who had received 1 bag of gold came. Master, he said, I knew that you are a hard man, harvesting where you have not sown and gathering where you have not scattered seed. தேவனுடைய பிள்ளையே, O children of God, கவனித்துக்கொள். listen to this இந்த carefully. இடத்திலே முறுமுறுப்பு, In this situation, 1 grumble, குறை, 2 there is complaint, சாக்குப்போக்கு, 3 there is excuse. கனி இல்லாதவன், A fruitless man, உள்ளதும் எடுத்துக் கொள்ளப்படும். even what he has will be taken away. அருமையான தேவனுடைய பிள்ளையே, My dear children of God, தேவன் தந்த வாய்ப்புகளை பயன்படுத்தி பிரயோஜனமான மனிதர்களாக தேவனின் சந்தோஷத்திலே பிரவேசிப்போம். let us become useful people and enter into God's divine happiness by using all the opportunities that God has given in our lives. நாங்கள் ஜெபம் பண்ணுவோம். Let us pray now. தேவன் தாமே இந்த நாளிலும் ஆண்டவரே கேட்ட வார்த்தைகளை தேவன் ஆசீர்வதிப்பாராக. May God bless the word of God that we are hearing today. கேட்டுக்கொண்டிருந்தவர்கள் உண்மையாயும் திறமை உள்ளவர்களாயும் இருக்க உதவி செய்வீராக. Let them be honest and let them develop themselves. இயேசுவின் நாமத்தினால் ஜெபிக்கிற நல்ல பிதாவே. In the name of Lord Jesus Christ we pray. ஆமென். Amen. ஆமென். ஆமென். Amen. Amen.